ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை அதாவது 5ஆம் தேதியில் நல்லதொரு சனியில் ஒரு அற்புதம் உனக்காண்டி நடக்கப் போகிறது. இந்த பதிவினை ஒரு 2 நிமிடம் கேட்டுவிட்டு தூங்கு என் செல்லமே. உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும். பிறகு கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவதுதான். அந்த பிடியிலிருந்து யாரும் தப்புவது இல்லை. தெரிந்தும் உணராமல் இருக்கிறாய். இதையே மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்கிறாய். இப்போது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் ஏதோதோ நினைத்து கொண்டு வாழ்க்கையில் பிடிப்பில்லாமல் இருக்கிறாய். உன்னை நோக்கி நேர்மறை அலைகள் வந்துவிட்டது. உனக்கான நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் துவங்கிவிட்டது. கவலைப்படாதே. ஏதோ ஒரு நேர்மறையான எண்ணங்கள் தானே இந்த செய்தியை நீ பார்க்க தூண்டியது. உனக்கான இந்த நல்ல நேரம்தானே எனது இந்த சத்திய வாக்கு உன்னிடம் வந்து சேர்ந்தது. எனவே புரிந்து கொள், உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்க துவங்கிவிட்டது. என்னருகே நீ இருப்பதையும் இனி நீ மெல்ல மெல்ல உணர்வாய். உனக்கு அனைத்து பிடியிலிருந்தும் விடுதலை கிடைக்கப் போய்விட்டது என் செல்லமே. இந்த விடுதலை கிடைத்து விட்டது என்பது உனக்கான முதல் நல்ல செய்தி. ஏனென்றால் அனைவர் மீதும் கருணை கொண்ட நான் உன்னையும் பாதுகாப்பேன். ஏனென்றால் நீ பிரச்சனைகள் தடைகள் என்னும் கடலில் மூழ்கி இருக்கிறாய். துக்கமும் வேதனையில் என்னும் படுகொலியில் அமிழ்ந்து இருக்கிறாய். எதை கண்டும் வருத்தப்பட வேண்டாம். பொறுமையை கடைபிடி. அமைதியாக இரு. நம்பிக்கையோடு இரு. உனது துக்க நாட்கள் எல்லாம் முடியப் போகிறது. நாளைய பொழுது உனக்கான பொழுதுதான் என் செல்லமே. மனம் புண்ணாகி போனதே என்று வருத்தப்படாதே. என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் உன் சாயப்பா இருக்கிறேன். நீ விரைவில் அனைத்தும் இன்பங்களும் பெறப்போகிறாய். உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு விட்டது. அதை நிறைவேற்றியே தருவேன் நிச்சயமாக. உனக்கான எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் முதலில் அதை வெளியில் தெரியாமல் சிரித்த முகத்துடன் இருக்க கற்றுக்கொள். மற்றவர்களுக்கு துன்பம் வந்தால் அது உனக்கு வந்தது போல் துடிக்கின்றாய். அது மட்டுமின்றி உன்னை கேவலப்படுத்தியவர்களின் முன் உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு வாழ்ந்து காட்டப் போகிறாய். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் நினைத்து பார்த்தால் எனக்கே மூச்சு முட்டுகிறது. இன்று மட்டுமல்ல, இனி என்றுமே என் பிள்ளையை கண் இமை போல் காப்பேன். ஒரு நொடி கூட இனி உன்னை விட்டு பிரிய மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன் வாழ்க்கையில் பாதையில் கரடு முரடாகத்தான் இருக்கும். அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உனக்கு வாழ்க்கையில் எந்தவித கஷ்டங்களும் தெரிந்திருக்காது. அந்த பள்ளம் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடமே. அந்த இடத்தில்தான் போராட்டங்களை சந்திக்கும் போது உன் மன உறுதி, தைரியம், பலம், தன்னம்பிக்கை, எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கின்றதா என்று அடையாளம் காண்பிக்கும் அந்த இடம்தான். அதே மாதிரி அந்த பள்ளங்களை தாண்டிவிட்டால் நீ ஜெயித்து விட்டாய் என்று அர்த்தம். நாம் செல்லமே. பிறகு பார், உன் வீட்டில் உன் சாயப்பா பாதுகாவலனாக இருந்து உன் வீட்டில் தீய சக்தியை வரவிடாமல் காப்பேன். இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்யப் போகிறேன். உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு எது தேவையோ, என்ன தேவையோ அதை உன் சாயப்பா உனக்காக பரிசாக அளிக்கப் போகிறேன். சத்திய தர்மத்தை மட்டும் உன் மனதில் புகுத்துவேன். எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உனக்கு உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்யும் உன் மனதை தூண்டுவேன். ஆகவே நீதி தவறாமல் வாழ வைப்பேன் என் செல்லமே. உன் உழைப்பில் வருவதை கொண்டு உன்னை வாழ வைப்பேன். இன்ப துன்பம், ஏற்றதாழ்வு, இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மன மகிழ்ச்சியோடு இருக்குமாறு வாழ வைப்பேன். சில தருணங்களை கடந்து செல்வது சற்று கடினமாகத்தான் இருக்கும். தன்னம்பிக்கையோடு அதனை நீ கடந்து சென்று விட்டாய் என்றால் நிச்சயம் உன்னுடைய துன்பத்திற்கு பின் இன்பம் மிகப்பெரியதாக இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உன் சாயப்பா உன்னுடன் இருக்கிறார் என்பதை மறக்கக்கூடாது. என்னை தனியாக விடமாட்டார் என்பதை தீர்க்கமாக நம்ப வேண்டும். உனக்கான நல்ல வாழ்வு ஆரம்பமாகிவிட்டது என் செல்லமே. நாளைய பொழுதிலிருந்து அது நிச்சயமாக உனக்கான பொழுது நல்ல பொழுதாக ஆரம்பமாகிவிட்டது. என் சாயப்பா எனக்கு எதுவும் செய்யவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே மாறவில்லை என்று சர்வசாதாரணமாக நினைத்து கடந்து போகாதே.
நீ எல்லோருமே என் பிள்ளைகள்தான். யாருக்கு எப்போ எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று நான் கணக்கிட்டு செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அனைவருடைய வேண்டுதலையும் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றுவது இந்த சாயப்பாவின் கடமை அல்லவா? இதோ உன் மனதில் இருக்கின்ற ஏக்கமும் பரிதவிப்பும் எனக்கு தெரியும், நன்றாக தெரியும். ஏனென்றால் உன் மன வலிமையை சோதிக்கிற அளவுக்கு நடக்கிற விஷயத்தினால்தான் நீ இப்பொழுது மனம் சோர்ந்து போயிருக்கிறதையும் நான் நன்கு அறிந்து வைத்திருக்கிறேன். என் செல்ல பிள்ளையே, நீ என்னிடம் எதுவும் மாறலையே, என் வாழ்க்கை கஷ்டத்திலேயும் வழியிலேயும் ஓடுதேன் என்று கேட்கிறாய். உன்னுடைய வழிகளும் குழப்பங்களும் சோதனைகளும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஏனென்றால் இதோ உனக்கு நேர்மறையான காலம் வரும். அப்போ உனக்கு நான் தருவதெல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும். உன் கர்ம வினைகளோடு போராடி கொண்டுதான் இருக்கிறாய். அதனால் ஏற்படும் வாக்குவாதத்தையும் உன்னால் உணர முடிகிறது. நிச்சயமாக நீ என்னை புரிந்து கொள்ளும் போது அப்பொழுது உனக்கான நல்ல விஷயம் நடக்கத் தொடங்கிவிடும். கவலைப்படாதே என் செல்லமே. இனி உன் மனமும் நீயும் உன்னுடைய மூளையும் ஒரே சீராக சிந்தித்து வேலை செய்யப் போகிறது. இனி உனக்கு நல்லது நடப்பதை யாராலும் தடுக்கவே முடியாது. நாளை இதிலிருந்து நீ ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய் என் செல்லமே. இதோ இன்று உன் வாழ்விற்கு மிக முக்கியமான ஒன்றை பற்றி இன்று இரவு உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். உன் சாயப்பா சொல்வதை முழுமையாக கேள். மறையும் போது சூரியன் எப்படி நிலவிடம் ஒளியை கொடுத்து செல்கின்றதோ அதேபோல்தான் உன் வாழ்க்கையில் மறைந்து போன ஒவ்வொன்றும் உன்னிடம் ஏதோ ஒன்றை திருப்பி கொடுக்கும். சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் இந்த உலகம் இதே சூரியன் உச்சியில் இருக்கும்போது அதனை திட்டி தீர்ப்பார்கள். சூரியனை மட்டுமல்ல, உன் வளர்ச்சியையும் கூட. ஆம் செல்லமே, நாம் திட்டுகின்றோம் என்று சூரியன் அது உதிப்பதையோ மறைவதையோ அது நிறுத்துவதில்லை. அதுபோலத்தான் நீயும் வாழ கற்றுக்கொள். கூட்டத்தில் உனக்கு ஒரு எதிரி இருந்தால்தான் நீ உன் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவாய். நிச்சயமாக அது நீ வளர்ச்சி அடைகிறாய் என்ற அர்த்தம். ஒரு எதிரி இருக்க வேண்டும். ஆம் செல்லமே, ஆனால் அதே நேரத்தில் ஒரு கூட்டமே உன் எதிரியாக இருந்தால் நீ வாழ்க்கையில் வளர்ந்து விட்டாய் என்ற அர்த்தம். நான் இன்னும் எதற்காக இந்த உலகில் வீணாக வாழ வேண்டும் என்று எண்ணுவதை விட நான் எதற்காக இந்த வாழ்க்கையை வீணடிக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணிப்பார். நேர்மறை சிந்தனையோடு நிச்சயம் வாழ்வில் புது வெளிச்சம் தோன்றும். ஆம் செல்லமே, நீ கடந்து போன நாட்களில் நீ செய்த தவறுகளை நினைத்து ஏங்குவதை விட இனி உன் வாழ்வில் வரப்போகும் நாட்களை அதை சரி செய்து கொள்வதே சிறந்ததாகும். இதோ உன் சாயப்பா எதை நினைத்தும் பதற்றம் அடையாதே என்று நான் உன்னிடம் பல முறை கூறியிருக்கிறேன். ஆம் செல்லமே, நன்மையாய் அப்படியே பதற்றக்கூடாது. அது எல்லாம் நன்மையில் தான் முடியும். என் ஆசையோடு அனைத்தும் உன் இல்லம் தேடி வரும். ஆம் செல்லமே, இந்த பதிவினை கேட்ட உனக்கானது நிச்சயமாக நிம்மதியான தூக்கமும் வரும். அந்த தூக்கத்தில் அந்த கனவில் உன் சாயப்பா நிச்சயமாக உனக்காக வந்து அருள் பாலிப்பேன் என் செல்லமே. உன் இல்லம் தேடி வரும். தைரியமாக இரு, காத்திரு. இந்த சாயப்பா உன்னோடு நான் இருக்கிறேன். நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் என் செல்லமே. தைரியமாக தூங்கு. உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.